आचार्यकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृति ज्ञानानन्दमयं देवं निर्गुणस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे दिशन्तु मे देव सदा त्वदीयादयातरङ्गानुचराकटाक्षाः स्तोत्रेषु पुंसामृतं शरन्तीं सरस्वतीं संसत्कामधेनुं श्रीगुरुभ्यो नमः. சமாசம் எல்லாம் முடிஞ்சிடுத்து. அதில் நம்மளுக்கு சமாச பிரக்ரியான்னு ஒரு சாப்டர் கொடுத்துருக்கா. 6th சாப்டர் இது. இதில் என்னன்னா ஒரு 10 வார்த்தை எடுத்துட்டு சமஸ்த பதத்தை எடுத்துட்டு அதுக்கு எப்படி பிரக்ரியா வருது, அதுக்கு என்னன்னு எப்படி பண்ணுறோம், அதை எல்லாத்தையும் பார்த்துட்டோம். அதை ஒரு இதுவாக கொடுக்குறாரு. இங்கே சமாச பிரக்ரியாக அப்படின்னு இருக்கு. இங்கே ஒவ்வொரு சமஸ்த பதத்துக்கும் பார்க்கலாம். இப்போ ரமாபதிஹின்னு ஒரு பதம் இருக்கு, முதல் பதம் அது. இங்கே ரமாயாக பதிஹி ரமாபதிஹி அப்படின்னு. ரமாபதிஹின்ற சப்தத்துக்கு எப்படி பிரக்ரியா என்ன பண்ணும் இங்க பாருங்க. பூர்வபதே உத்தரபதே விபக்தி லோபா அத்தா சமஸ்தபதா சுப உற்பத்தி அப்படின்னு சொல்லிருக்கோம். சாதாரணமாக சமாசத்தில் என்ன பண்ணணும்னு சொல்லிருக்கோம், 2 பதத்துலையும் விபக்தி லோபம் பண்ணிடணும். பூர்வோத்தர பதயோகோ விபக்தியோகோ லோபத்தை பண்ணிட்டு கடைசியில் சமஸ்த பதமாக இருக்கிறதுக்கு கடைசியாக அந்தத்தில் சுப் யோஜனம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதான் இங்கே சொல்லுவோம். இங்கே ரமாயாக பதிஹி லௌகிக விக்கிரகா. ஏற்கனவே பார்த்தோம் லௌகிக விக்கிரகா அலௌகிக விக்கிரகான்னு. அது ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. லௌகிக விக்கிரகன்னா சாதாரணமாக ரமாயாக பதிஹின்னு சொல்கிறது. அலௌகிக விக்கிரகன்னா ரமாயாக அப்படின்றது ஷஷ்டி. ரமாபதம் அதுக்கு மேலே ஷஷ்டி, ரமான்ற சப்தம் அதுக்கு மேலே ஷஷ்டி. அதனால் ஷஷ்டி விபக்திக்கு உண்டான பிரத்தியம் எதுன்னா நஸ் ஓஸ் ஆம் அப்படின்னு இருக்கு. அதனால் ரமா ப்ளஸ் நஸ் பதி ப்ளஸ் சு அப்படின்னு இருக்கு. இது அலௌகிக விக்கிரகா. துவயோரபி விபக்தியோகோ லோபா. இந்த 2 விபக்தி லோப்பம் போயிடும், நஸ்ஸும் போயிடும் சூவும் போயிடும். அப்புறம் ததா ரமா பதி அவ்வளோதான் இருக்கும். அப்புறம் ரமாபதின்றது சமஸ்த பதம். அந்த சமஸ்த பதத்துக்கு மேலே சுப்பு திருப்பி சூ போட்டுக்கணும். அப்போது ரமாபதி ப்ளஸ் சு ரமாபதிஹி அவ்வளோதான். ரமாபதி ப்ளஸ் சு பவதி. அப்புறம் அந்த சூக்கு ருத்துவம் வரும், சசஜுஷோருன்ற அந்த சந்தியில் பார்த்த மாதிரி. அதே தாசன் இப்போ சமாச பிரக்ரியா பார்த்துட்டு இருக்கோம். அதில் ரமாபதின்றதுக்கு அதுக்கு என்னன்னா 2 பதம் இருக்குது. ரமாபதிஹி ரமாயாக பதிஹின்னு. அதில் இருக்கிற விபக்திகள் லோபமாயிட்டு சமஸ்த பதமாக சேர்ந்துடும், ரமாபதின்னு நிற்கும். அப்புறம் அதுக்கு மேலே சுப்பு உற்பத்தி ஆகும். இது சாமானிய நியமம் சமாசத்துக்கு. அதுதான் இங்கே சொல்லின்னு இருக்கு. இங்கே பூர்வபதே உத்தரபதேவா பிரக்ரியா சம்பந்தி கோபி விசேஷா அஸ்தி. இங்கே ரமாயாக பதிஹின்ற சமாசத்துக்கு பேசிக்கான ரூல் உற்பத்தி விபக்தி லோபமாயி சுப்பு கடைசியில் யோஜனம் பண்ணிக்கணும். சமஸ்த பதமானத்துக்கு அப்புறம் சுப்பு யோஜனம் பண்ணிக்கணும். அந்த நியமம் மாத்திரம் இந்த சமாசத்தில் தெரியுது. அதனால தான் இங்கே சொல்கிறேன், அத்த பூர்வபதே உத்தரபதேவா பிரக்ரியா சம்பந்தி கோபி விசேஷா நாஸ்தி. இந்த பிரக்ரியா சம்பந்தி என்ன அர்த்தம்னா, சில சமாசங்களுக்கு உள்ள நியமங்கள்லாம் பார்த்துவேன். அந்த நியமங்கள்லாம் எதுவும் இந்த சமாசத்துக்கு இல்லை. ரமாயாக பதிஹி ரமாபதிஹின்ற சமாசத்தில் சமஸ்த பதத்துக்கு வேற எந்த நியமமும் கிடையாது. சமாசத்துக்கு கொண்ட பேசிக்கான நியமம் ஒண்டி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. விபக்தி லோபம் அந்தரா, விபக்தி லோபத்தை தவிர அவ்வளோதான். சமாசே ஜாத்தே புனகா சமஸ்த பதா சுபுத்பத்தி. சமாசம் ஆயிடுச்சுன்னா அந்த சமஸ்த பதத்துக்கு சுப்பு சேர்த்துக்கணும் அப்படின்னு சொன்னோம். அப்படின்னு அடியே ஆமா,
ஆமா, விபக்தி போயிடுச்சுன்னா என்ன இருக்கும்? பிராதிபதிகம் தான் பாக்கி இருக்கும். மீதி அவசிஷ்டமா இருக்கிறது பிராதிபதிகம். ஏன்னா விபக்தி லோபம் பண்ணணும்னு சொல்லிருக்கிறேன். விபக்தி லோபம் ஆயிடுச்சுன்னா சப்தத்துக்கு மேல விபக்தி விபக்திக்கு அந்த விபக்திக்கு உண்டான பிரத்யங்கள் போடணும். அந்த பிரத்யங்களை போயிடுச்சுன்னா வெறும் பிராதிபதிகம் தான் நிற்கும். ஆனால் 2 பிராதிபதிகத்தை சேர்த்துடணும். சேர்த்துட்டு கடைசியா திருப்பி ஒரு பிரத்யத்தை போடணும். சுப்பு அப்படின்ற இந்த விபக்தி பிரத்யத்தை போடணும். இது இது சாமானியமான சமாசத்துக்கு உண்டான நியமம். இதுக்கப்புறம் ராஜபுருஷான் இருக்கு. இப்போ இங்க ராஜபுருஷான்றதுக்கு ராஜ்யா புருஷான்னு நம்ம விக்கிரகம் பண்றோம். இங்க ராஜ்யன்றது ஷஷ்டி விபக்தி, புருஷான்றது பிரதமா விபக்தி அப்படின்னு லௌகிக விக்கிரகம். அதே அலௌகிக விக்கிரகம் லாக்யன்றது ஷஷ்டினால நஸ் ராஜன்னு சப்தம். இது புருஷ சப்தம். ராஜன்னு நகாராந்த சப்தம், புருஷன்றது அகாராந்த சப்தம். அப்போ ராஜ்யா புருஷான்றதுல ராஜன்னு இருக்கும். ராஜன்னு பிளஸ் நஸ் ஷஷ்டி விபக்தி ராஜ்யாக்கு. அப்புறம் புருஷ பிளஸ் சு அப்படின்னு இருக்கும் அலௌகிக விக்கிரகம். இங்க பாருங்க, இங்க நம்ம அங்க நியமத்தை பார்க்கச்சு என்ன, அந்த 3rd சாப்டர்ல நியமங்கள்லாம் பார்த்துருந்தோம். அங்க வந்து ராஜன் சப்தத்துக்கு அந்த நகாரம் லோபம் ஆயிடும் அப்படின்னு பார்த்தோம். ராஜன் சப்தம், ஷகின் சப்தம், அந்த மாதிரி சப்தங்களுக்கெல்லாம் சில சப்தங்களுக்கெல்லாம் விபக்தி எல்லாம் லோபம் ஆயிடும்னு பார்த்தோம். நமஸ்காரம். அதனால அங்க விபக்தி லோபமா இருந்ததுனால ராஜ இருக்கும். விபக்தியோகோ லோபே ராஜன்னு புருஷான்னு இருக்கணும் சாதாரணமா. இது ஸ்திதே பூர்வபதே ஸ்ரூயமாஸ். இங்க பூர்வபதமானது ராஜன்னு சப்தம். அப்போ ராஜன்னு அதுல இருக்கிற நகாரஸ்ய லோபகான்னு நம்ம பார்த்துருக்கோம். ராஜன் சப்தம், அகன் சப்தம், சக்தி சப்தம் இதுக்கெல்லாம் நகாரத்துக்கு லோபம் வரும்னு பார்த்துருக்கோம். ஆத்மன் சப்தம் இந்த மாதிரி சப்தங்களுக்கெல்லாம் அங்க சமாசத்துக்கு விதாயகமான சூத்திரம் இருக்கிறதுனால அங்க நகாரத்துக்கு லோபம் வந்துடும். அப்போ பூர்வபதத்தில் இருக்கிற நகாரத்துக்கு லோபம் வந்து ராஜ இன்னில் இருக்கிற நகாரம் லோபமாகி ராஜ புருஷா இருக்கும். அத்த ததா சுபுத்பத்தோ ராஜபுருஷா இது நிஷ்பன்னம். சுப்பு வந்துருதுன்னா ராஜபுருஷ சுப்பு சு ராஜபுருஷா அப்படின்னு வந்துடும். அத்த பூர்வபதே நகாரலோபா ஜாத்தா இது பூர்வபதே பிரக்ரியா சம்பந்தி விசேஷா அஸ்தி. அதான் இங்க பிரக்ரியா சம்பந்தி சில விசேஷங்கள் இங்க பூர்வபதத்துல வந்திருக்கு. இங்க முதல்ல எங்கேயுமே அந்த விசேஷங்கள்லாம் கிடையாது. சமாசத்துக்கு உண்டான சாமானிய நியமம் விபக்தி லோபம் சுபூத்பத்தி. இங்க வந்து பூர்வபதத்துக்கு மாத்திரம் விசேஷமா இருக்கு. இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் விசேஷம் சொல்லிருக்காரோ அங்கெங்கெல்லாம் இதை எடுத்துக்க வேண்டியது அப்படின்னு தெரியுது. ஏவமேவ ஜெகதீஷா, அப்புறம் ஜகத்து பிளஸ் ஈஷா, ஜகத்து பிளஸ் ஈஷான்னு இருக்கு. அந்த இடத்துல சந்தி வருது, ஜஸ்ட் சந்தி வருதும். ஜகத்து பிளஸ் ஈஷா இருக்கிறதுனால அந்த தகாரம் வந்து தகாரமாக மாறுது. ஜகத்து சப்தம் அது. அப்போ ஜகதீஷா த வந்துடும். இத்து வந்து த மாதிரி. அந்த மாதிரி எந்தெந்த இடத்துலாம் பூர்வபதங்களுக்கு என்னென்ன நியமங்கள்லாம் இருக்கோ அதெல்லாம் பார்த்துட்டு அங்கே பிரக்ரியாவுக்கு சம்பந்தமான விசேஷங்கள்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த மாதிரி பார்த்துக்கணும்னு இது ஒரு உதாரணம். அதுக்கு சம்பந்தமான உதாரணம் ஒன்று. இதுக்கப்புறம் மூணாவது பாத்ரே சமிதாக அப்படின்னு இருக்கு. இது அலுக் சமாசத்துக்கு உண்டான உதாரணம். பாத்ரே சமிதாகான்னு சமஸ்த பதமே அது விக்கிரகம் பண்ணிச்சு பாத்ரே சமிதாக அப்படியே பண்றோம். பாத்ரே சமிதாக. அப்போ பாத்திர சப்தம், பாத்திரம் பாத்திரே பாத்திராணி பாத்திர சப்தம் ஆகாராந்தம்.
அதுக்கு மேலே சப்தமி விபக்தி இருக்கு பாத்திரேன்னு. அப்போ நீ பாத்திர ப்ளஸ் நீ சமிதா ப்ளஸ் ஜஸ் சமிதா சமிதௌ சமிதா சுவௌ ஜஸ் பகுவச்சனம் அது. அப்போ அலௌகிக விக்கிரம். அத்த ஜஸ் பிரத்யஸ்யைவ லோபः. இங்க சமஸ்தபதத்துல பாருங்க பாத்திரே சமிதாஹா அப்படியே இருக்கு. அந்த பூர்வ பதத்துல இருக்கிற பாத்திரேன்ற சப்தத்துல பாத்திர பிளஸ் நீன்ற பிரத்யம் இருக்கு பாருங்க, அது லோபமால. அப்போ என்ன அர்த்தம்? அதுக்கு லுக்கு வரலன்னு அர்த்தம். பூர்வ பதத்துல இருக்கிற பிரத்யத்துக்கு லுக்கு வரலை அப்படின்னா அலுக் சமாசம்னு அர்த்தம். अतः एषः अलुक्समासः इत्युच्यते. अत्र पूर्वपदे अलुगेव विशेषः. அது சில இடத்துல இந்த மாதிரி அலுக் எங்கெங்கெல்லாம் இந்த சூத்திரம் படி அங்க அலுக் சமாசம் சொல்லிருக்கு. இதுக்கப்புறம் புரியல. இங்க நம்ம புஸ்தகத்துல இருக்குல்ல, அந்த சமாச புஸ்தகத்திலே 6th சாப்டர் பேஜ் நம்பர் 64ல இருக்கு பாருங்க. ஒரு சம்ஸ்கிருத பாரதி போர்டு இத்தனை நாளா படிச்சுட்டு இருக்குமே சமாச புஸ்தகம். இல்ல இத்தனை நாளா நம்ம எதுல பார்த்துருந்தீங்க நீங்க புஸ்தகம்? ஓ சரி சரி. அது புத்தகம் குரூப்ல இருக்கும், அந்த புத்தகம் போட்டு விட்டுருப்பா, இல்லைன்னா திருப்பி போட்டு விடுறோம். ஆ, 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 ஆ. இதுக்கப்புறம் 4வது உதாரணம் மேகசியாமஹான்ற பதத்துக்கு அங்க என்ன விசேஷம் இருக்குது? சமாசே பிரயோகா கஸ்ய பதஸ்ய மேகசியாமஹா அப்படின்ற பதத்துக்கு. இப்போ மேக இவ ஷியாமஹா அப்படின்னு சொல்றோம். மேக ஷியாமஹான்ற இடத்துல மேக இவ ஷியாமஹா, மேகத்தை போல ஷியாமமானவன் வெளுப்பானவன் அப்படின்னு சொல்றது. இந்த மேக இவ ஷியாமஹா இது லௌகிக விக்கிரகா. அப்போ மேக மேக பிளஸ் சு மேகா இவ ஷியாமஹா. அங்க சந்தியில அந்த விசர்க்கம் லோபாயிடும், மேக இவ ஷியாமஹான்னு இருக்கு. அப்போ மேக பிளஸ் சு ஷியாம பிளஸ் சு இது அலௌகிக விக்கிரகா. அப்புறம் விபக்திக்கு லோபம் வந்தா மேக ஷியாம, அதுக்கப்புறம் சுபுத்பத்தி வந்து மேக ஷியாமஹா இது ரூபசித்தி அப்படின்னு ரூபசித்திச்சு. அத்த மேக இவ ஷியாம இத்தியர்த்தே. இப்போ மேக ஷியாமஹா அப்படின்ற இடத்துல மேக இவ ஷியாமஹான்னு இருக்கு. ஷியாம மேகஹா சொல்லலாமா? இல்ல ஷியாம மேகஹா இது குதஹா ந பவதி, ஏன் ஷியாம மேகன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு அதுக்கு யாக்ர இவ புருஷா. அப்போ யாக்ர இவ புருஷான்னு இருக்கு. அங்கேயும் பாருங்க, அங்க புருஷ வியாகிரகான் இருக்கு. ஏன் இங்க மேக இவ ஷியாமஹான்ற மேக ஷியாமஹான்னு சொல்றேன், வியாகிர இவ புருஷான்ற இடத்துல புருஷ வியாகிரகான்னு பூர்வோத்தர பதங்கள் மாறி ஏன் சொல்றேன், ஏன் பௌர்வாபரியம் மாறுறது அப்படின்னு கேட்டால் ஏதாதிருஷ சந்தேகா சமாசே பகுத்திர பவதி. இந்த மாதிரி சந்தேகங்கள்லாம் நிறைய இடத்துல இருக்கும். இதுக்கெல்லாம் என்ன இதுன்னா சதா சமாச விதாயக சூத்திரமேவ சரணம். அப்போ எந்தெந்த சூத்திரங்கள்லாம் சமாச விதாயகங்கள் சூத்திரங்கள் இருக்கும் பாருங்க, முன்னாடியே சொல்லிருக்கோம் சமாசத்துல மாத்திரம் சூத்திரங்கள் இருந்தால் அந்தந்த பதத்துக்கு மாத்திரம்தான் சமாசம். இல்லாட்டா சமாசம் அது சாமானியமா பண்ணிட்டு போயிட்டு இருக்க வேண்டியதுதான்.
அதனால நம்ம வியாக்கிர சப்தத்துக்கு ஒரு இது பார்த்தோம் எங்கேயோ, அதுக்கு ஒரு விசேஷ நியமம். அங்க சமாச விதாயக சூத்திரங்கள் இருக்கு. அந்த வியாக்கிர அந்த மாதிரி பக்ஷிகளோட இது வந்ததுன்னா அங்க வந்து அதை ரெண்டாவதா போடணும்னு பார்த்தோம். அதே மாதிரி அதனால மேகஷியாமா மேகைவ ஷியாமஹான்றதுல அது அந்த சூத்திரம் பிரவர்த்திக்காதனால மேகஷியாமஹா சாமான்யமா போடணும். ஏன்னா சாமான்யமா போடுறதுக்கு சூத்திரம் முதல்ல ஒண்ணு இருக்கு. அதுக்கு என்னன்னா உபமானானி சாமானிய வச்சனைஹி. அந்த வியாகிரன்றதுலாம் விசேஷ வச்சனங்கள், விசேஷ வச்சனமா இருக்கிறதுனால அது புருஷ வியாகிரகான் பின்னாடி போயிடுறது. ஆனால் சாமானிய வச்சனமாக இருந்தால் அது அந்த உபமான சப்தமானது பூர்வபதமாக தான் இருக்கணும். மேகம்ன்றது உபமான வச்சனம், வாச்சக சப்தம். அப்போ அந்த மேக சப்தமானது பூர்வபதமாக தான் இருக்கணும். உபமானானி சாமானிய வச்சனைன்ற சூத்திரத்தால அத்த உபமானானி இது பிரதமாந்தம். இங்க பாருங்க, சூத்திரத்துல பிரதமா விபக்தியா எது இருக்கு? உபமானானின்றது பிரதமா விபக்தி. அப்போ பிரதமா விபக்தியில இருக்கிற பிராயா சூத்திரத்தில் இருக்கிற பிரதமா விபக்தியில இருக்கிற சப்தம் பிரதம பிரயோகம் பண்ணணும்னு ஒரு நியமம் இருக்கு. அதுதான் சமாசத்துல பிரதம சப்தமா இருக்கணும்னு நியமம் இருக்கு. அதனால இங்க உபமானானின்ற இருக்கிறதுனால உபமானானின்றது பிரதமாந்த சப்தமா இருக்கிறதுனால அது உபமான வாச்சகமாக எந்தெந்த சப்தங்கள்லாம் இருக்கோ அதெல்லாம் பூர்வபதமாக பிரயோகம் பண்ணணும்னு அர்த்தம். தத் பிராக் பிரயோஜ்யம் இது நியமஹா. தத்து பிராக் பிரயோஜனம், பிராக்னா பூர்வம், பிரயோஜ்யம் அதை முன்னாடி பிரயோகப்படுத்த வேண்டும்ன்ற நியமம். एवञ्च समासविधायकशास्त्रे यत् प्रथमान्तमस्ति தத்பதபோத்தியம் பூர்வம் பிரயோக்தவ்யம். அதனால பாருங்க, சமாச விதாயக சூத்திரத்துல, அதனால தான் சொன்னேன் சமாச விதாயக சாஸ்திரம் சொல்ல, சமாச விதாயக சூத்திரத்துல எது பிரதமா விபக்தியா இருக்கோ அது பூர்வம் பிரயோகம் பண்ணணும்னு நியமம். अतः மேகஷ்யாமஹ இत्यत्र உபமானபத போத்தியம். உபமானபத வாச்சகம் எது? மேகசப்தः इति சாமானியவச்சன பதபோத்தியம். சாமானியவச்சனம் எது? ஷாம சப்தம். அதனால உபமானானி பிரதமாந்தம் இருக்கிறதுனால உபமான சப்தம் எது? மேகம். அதனால அந்த மேக சப்தத்தை பூர்வம் பிரயோக்தம் பண்ணி மேகஷ்யாமஹா மேகபதமேவ பிராக் பிரயோஜ்யம் ஏவமேவ சர்வத்திர சமாசே வியவஸ்தா. அதனால சமாசத்துல சூத்திரத்துல முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால்தான் த்விதீயா அப்படின்லாம் இருக்கு பாருங்க சூத்திரத்துல. திருத்தீயா தத்புருஷத்துக்கு த்விதீயா ஸ்ருதா ஸ்ருதா அதீத பதீதா அந்த மாதிரிலாம் சூத்திரங்கள் இருக்கு. அப்போ அங்க வச்சனைஹி அங்க திருத்தியில முடியுது. அப்போ அது வந்து திருத்தியா விபக்தி. த்விதீயான்றது பிரதமா விபக்தியில இருக்கு. அப்போ அந்த த்விதீயாந்த சப்தமாக எது இருக்கோ அதை பூர்வ பிரயோகம் சாமானியமா பண்ணணும். அது இதுக்கப்புறம் அஞ்சாவது ஹரிஹரவ் அப்படின்ற சப்தம். இப்போ துவந்துவத்திலையும் பகுபரி சமாசத்துலையும் எந்த சப்தத்தை முன்னாடி பிரயோகம் பண்ணோம் அதிகம். இப்போ ஹரிஷ்ச ஹரஷ்ச துவந்தத்துல உண்டான நியமங்கள்லாம் பார்த்தோம். இகாராந்தமா இருந்தால் முன்னாடி பண்ணோம், அச்சா இருந்தால் அது முன்னாடி பண்ணோம், அப்படிலாம் பார்த்துன்னு வந்தோம். அல்பாச்சா இருந்தால் முன்னாடி பண்ணோம் அப்படின்னு ஒரு 3 நியமங்கள் பார்த்தோம். அங்க அந்த சமாச விஸ்தாரத்துல 4வது சாப்டர் கடைசியில துவந்த சமாசங்களுக்கு உண்டான இதில் நியமங்கள்லாம் பார்த்து வரும்போது அங்க வந்து 3 நியமங்கள் அதே தான் இங்க சொல்ல போறேன். ஹரிஷ்ச ஹரஷ்ச. அப்போ ஹரிஹி சு ஹரிஷ்ச ஹரஷ்ச ஹரியரோ அது லௌகிக விக்கிரகம். அலௌகிக விக்கிரகம் ஹரிஹி சு ஹரஹா சு அப்படின்னு இருக்கு. அப்புறம் லோபஹா சுபுத்பத்தி. சுபுத்பத்தினா இங்க துவந்த சமாசம்னால இங்க த்விவச்சனம் சொல்லணும். ஹரி ஹர இருக்கு, அப்புறம் அதுக்கு மேல சு அவு போட்டா ஹரி ஹரவுன்னு வந்துடும். ஏன்னா த்விவச்சனம்னால. அத்த துவயோரப்பி பிரதமாந்த போத்தியத்துவம் சம்பவத்தி. இங்க ரெண்டுமே பிரதமாந்தமாக இருக்கு. அப்போ ஹர ஹரின்னு வரலாமே, ஹரிஹி ஹரி அப்படின்னு சொல்லலாமா? அப்போ என்ன சொல்றீங்க? சேஷோக்யசிக்கு நாங்க சூத்திரம் பார்த்தோம். கீசம்யக்கமாக இருக்கிறது இகாராந்தமாக இருக்கிற சப்தத்தை
முன்னாடி பிரயோகம் பண்ணணும்னு அங்கே ஒரு நியமம் பார்த்தோம். அதே தான் இங்கே ததா கிசம்யகம் கி இகாராந்தம் உகாராந்தம் ச சப்தம் பிராதிபதிகம். வஹரின்றது இகாராந்த பிராதிபதிகம். அப்போ இகாராந்தமோ உகாராந்த சப்தமாக இருந்தாலோ அது வந்து என்ன பண்ணணும், பூர்வ பிரயோகம் பண்ணணும்னு. அப்போ பிராக் பிரயோஜ்யம் இது இத்தியர்த்த பிராதிபதிகம் துவந்த்வே கி அப்படின்னு துவந்த்வே கீன்ற அங்க சூத்திரம். अतः द्वन्द्वे विशेषसूत्रैः पूर्वपद व्यवस्था रुचिज्ञेया एवमेव बहुव्रीहो. அந்த மாதிரி தான் துவந்தத்தில் அல்பாச்சா இருக்கிறது பூர்வமாக பிரயோகம் பண்ணணும், அப்புறம் அச்சில் ஆரம்பிக்கிறது பூர்வ பிரயோகம் பண்ணணும். நாங்கள் 3 விதமாக பார்த்தோம். அது இல்லாமல் சூத்திரங்கள் என்னென்ன சூத்திரங்கள் எப்படி இப்படி இருக்கோ அதுக்கு தகுந்தாப்புல பிரயோகத்தை பூர்வபதத்துக்கு உண்டான நியமங்களை விதிச்சிருந்தால் அதுதான் பூர்வபதம் பிரயோகம் பண்ணணும்னு நியமம். இல்லாட்டா எந்த ஆர்டரில் சொல்லிருக்குமோ அப்படியே பிரயோகம் பண்ணலாம், இல்லாட்டா மாற்றியும் பிரயோகம் பண்ணலாம்னு பார்த்தோம் அங்கே. அது அதுக்கப்புறம் 6வது உதாரணம் கிருஷ்ணசகா. இங்கே சகி சப்தம் அது. ஆனால் அங்கே ராஜன் சப்தம் அகன் சப்தம் சகி சப்தத்துக்கும் நாங்கள் விசேஷம் நியமம் பார்த்தோம். அது வந்து புல்லிங்கமாக மாறிடும், அகாராந்தமாக மாறிடும், சகான்னு மாறிடும். அதே தாங்க சொல்கிறேன். கிருஷ்ணஸ்ய சகா, கிருஷ்ணஸ்ய ஷஷ்டி சகா, சகாயோ சகாயா சொல்லணும். அப்போ சகா தானே வரணும். அப்போ கிருஷ்ண பிளஸ் நஸ் சகி பிளஸ். அப்போ விபக்தியோஹோ லோபா கிருஷ்ண சகி. சகி சப்தம் தானே, சகான்றது சகின்னு மாறும். ஏன்னா அது பிராதிபதிகம் சகி, சகி சப்தம். அப்போ கிருஷ்ண சகி அப்படின்னு இருக்கும். அப்போ ராஜாஹா சகிபியஷ்ட டச், அங்கே டச் பிரத்தியம் வரும்னு பார்த்தோம். ராஜா அஹஹா சகி இந்த சப்தத்துக்குலாம் டச் பிரத்தியம் வரும்னு அங்கே நியமத்தில் பார்க்க பார்த்தோம். அதே அப்போ சூத்திரேன டச்னா அகாராந்தமாக மாறிடும். அப்போ அதனால தான் ராஜஹான் மாறித்து, அஹஹா மாறித்து, அது மாதிரி சகஹான் மாறிடும். அப்போ கிருஷ்ண சகி பிளஸ் அ கிருஷ்ண சகஹா இகாரஸ்ய லோபேச்ச கிருதே. அப்போ சக்கியில் இக்கார லோபம் மாதிரி தான் சக்கா இருக்கும். அப்புறம் டச் பிரத்யத்தினால அப்புறம் சூப்பு போட்டு சு கிருஷ்ண சகஹா அப்படின்னு வந்துடும். அத்த உத்தரபதே விகாரா. இங்க பாருங்க, இந்த கிருஷ்ண சகஹான்ற இடத்துல இந்த சகி சப்தம்ன்ற உத்தரபதத்துல விகாரம் ஆயிருக்கு. சூத்திர விசேஷங்கள்னால அங்க வந்து விகாரம் அடைஞ்சிருக்கு. சஹா சமாசாந்த பிரத்ய நிமித்தா. இது சமாசாந்த பிரத்யம். இது சக்கின்றது ராஜன் சப்தம் அஹன் சப்தம் சகி சப்தம்லாம். அத்தா சர்வேஷு சமாசேஷு கொச்சித்து உத்தரபதஸ்ய விகாரா. அதனால எல்லா சமாசத்துலையும் உத்தரபதங்கள்ல அந்தந்த பதங்கள் ஏதாவது இருந்தால் அதுக்கு உண்டான நியமங்கள். இப்போ தனுஷ் சப்தம் இருந்தால் அது வந்து தன்வான் மாறும். இந்த மாதிரிலாம் நிறைய நியமங்கள் சொல்லிருக்காருங்க. அதே மாதிரி அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அந்தந்த இடத்துல. இதுக்கப்புறம் மகாராஜா. இங்கே ராஜன் சப்தம். இங்க பாருங்க 2 சப்தத்துக்கும் என்ன மகத்து சப்தம் மகான். அந்த அங்க வந்து அண்ணுக்கு லோபம் விதிச்சு மகான் இருக்கும். ஆண் ஆங் அங்க விதிச்சு அப்போ மகான் வரும். அதனால இங்க பூர்வபதத்துக்கும் விசேஷம் இருக்கு, உத்தரபதமான ராஜன் சப்தத்துக்கும் விசேஷம் இருக்கு. ராஜன் நிற்கும், ராஜஹான் வரும். அதனால மகாராஜா. அதுதான் சொல்ல போறேன். மகானு ராஜா இது லௌகிக விக்கிரகா. இரண்டுமே பிரதமாந்தம். மகா மகத்து பிளஸ் ராஜன் பிளஸ். அப்போ லோபா மகத்து ராஜன் அப்படின்னு நிற்கும். விபக்தி லோபம் பண்ணிட்டா மகத்து ராஜன் அப்படின்னா பிராதிபதிகம் நிற்கிறதுன்னு நினைச்சோம். ஆண் மகதா, ஆண் மகதா, மகத் சப்தத்துக்கு ஆன்றதை விதிக்கிறேன், ஆன்ற பிரத்யத்தை மிதிக்கிறேன். அப்போ இதி சூத்திரேன மகதா தகாரஸ்ய ஆத்வே. மகத்துன்ற சப்தத்தை தகாரத்துக்கு ஆத்வம் ஆகாராந்தத்தை விதிக்கிறேன். அப்போ மக பிளஸ் இத்து இருக்கணும், அந்த இத்துக்கு பதிலா ஆ. அப்போ மக பிளஸ் ஆ மகா பிளஸ் ராஜன். அப்போ பூர்வபதத்துக்கு விசேஷம் வந்துடுச்சு, மாறி விடுச்சு. சாமானியமா மகத்து அப்படின்னே கிடையாது, அதுக்கு விசேஷம் மகத்து மகதா ஆண் மகதா அப்படின்ற சூத்திரத்தினால
அஹ், தகாரத்துக்கு ஆகாரத்தை விதிச்சு மகா அப்படின்னு வந்துருச்சு. அப்புறம் மகா பிளஸ் ராஜன்னு மகாராஜன்னு நிற்கும். திருப்பியும் ராஜன் சப்தத்துக்கு உண்டான டச் பிரத்யங்கள் பார்த்தோம். ராஜா டச்சிப்யா சகிபியஸ் டச் அப்படின்ற சூத்திரத்தினால முன்னாடி தான் பார்த்தோம். அந்த சூத்திரத்தினால அதுக்கு டச் பிரத்யம் வந்து அகாராந்தம் வந்து ராஜான்னு நிற்கும். இப்போ மகாராஜ, அப்போ அதுக்கு மேல சூ திருப்பி அப்போ சமஸ்த பதமா எப்படி கட்சி மகாராஜ, அதுக்கு மேல சகா சு பிரத்யம் போட்டு மகாராஜா. அப்போ அத்த பூர்வோத்தரையோ துவயோரபி பதையோ பிரக்ரியா விசேஷா, ரெண்டுத்துக்கும் பிரக்ரியா விசேஷம் ரெண்டு பதத்துக்கும் இருக்கு. இது இதுக்கப்புறம் 8 அராஜா அப்படின்ற பதத்துக்கு சமாசாந்தசி கொச்சித் நிஷேதா. இங்க சமாசாந்த பிரத்யங்களுக்கு சில இடத்துல சமாசாந்த பிரத்யங்கள் வராதுன்னு அங்க நியமத்தை சொன்னார். அதுக்கு இங்க உதாரணம் ந ராஜா லௌகிக விக்கிரகம், ந ராஜா ராஜா, இங்க ந பிளஸ் ராஜன், அப்போ சு, அப்போ ந அப்படியே நிற்கும். ராஜா ராஜாக்கு ராஜன்னு பிளஸ் சு இருக்கும் பிரதமா விபக்தி. அப்போ விபக்தியோஹோ லோபா நலோபோ நஞ்சஹா அப்படின்ற சூத்திரத்தினால நகாரத்துல நஞ்சுக்கு லோபம், நகாரத்துக்கு லோகம் வந்தால் மாத்திரம் நிற்கும். அப்போ இது அப்போ புனகா சுப்புத்து அராஜா, அவ்வளவுதான் அராஜா. இங்க வந்து ராஜன் சப்தத்துக்கு இந்த இடத்துல அந்த சமாசாந்த பிரத்யம் இருக்கு பாருங்க, சமாசாந்த இது பிரத்யம், அந்த டச்ன்ற பிரத்யம் இங்க நிஷேதம் பண்ற இந்த இடத்துல. அதான் சுபுத்வத்தோ அராஜா இது நிஷ்பத்தியதே. அत्र ராஜாஹ சகிப்யஹ டச் இது சூத்திரேன விதீயமானஹ டச் பிரவருத்தஹ. அந்த டச் வந்திருக்கணும். ஆனா நஜஹா தத் புருஷாத் அப்படின்ற சூத்திரத்தினால நஞ்சு எங்க இருக்கோ அங்க வந்து நஞ்சு பரத்திலையும் தத்புருஷத்துக்கு பரத்திலையும் இருக்கிற ராஜன் சப்தத்துக்கு, ராஜன் சப்தத்துக்குன்னு இல்லை, டச்லாம் எங்க விதிக்கிறாரோ, டச் எந்தெந்த சப்தத்துக்குலாம் விதிக்கிறாரோ அந்த டச்சு வந்து வராது. அந்த டச்சுக்கு நிஷேதம், அபவாத சூத்திரம் இது. அந்த டச்சு விதிக்கிறதுக்கு அபவாத சூத்திரம் இது. அதனால அப்போ ராஜன் சப்தத்துக்கு மேல டச் வந்தா ராஜஹான் வரணும். ஆனா அந்த ராஜஹான் வராத ராஜான் அப்படியே எப்படி ராஜன் சப்தம் இருக்கோ ராஜா சூ போட்டு பிரத்யம் போட்டு ராஜா அப்படியே வந்துருச்சு. அதனால அந்த டச்சுக்கு அபவாதமாக இந்த சூத்திரம் இருக்கா, நஜஹா தத்புருஷாத் அப்படின்ற சூத்திரத்தினால டச்சுக்கு அபவாதம் வருதுனால அங்க வந்து டச் வராது. அதனால ராஜா ராஜன்னு சப்தம், அதுக்கு மேல சூ போட்டா ராஜா. அப்போ அ ராஜா ராஜா அப்படின்னு. இதுக்கப்புறம் 9வது உதாரணம் யதாசக்தி. இது வந்து அவிபாவ சமாசம். பூர்வபத விஷய அஸ்வபத விக்கிரகம் அவிபாவம். இது யதான்ற பதமே விக்கிரகத்தை இல்லாத சொல்றதுக்கோசரம் அஸ்வபத விக்கிரகம். சக்திமது அனதிக்கிரமிய அப்படின்னு விக்கிரகம் சொல்றோம். இது லௌகிக விக்கிரகா. சக்திம் அனதிக்கிரமிய அப்படின்னு சொல்றோம். அப்போ சக்தி பிளஸ் அம் துதியா விபக்தி, அது சக்திம் அப்படின்னா துதியா விபக்தி. அப்போ அம் அப்புறம் பிளஸ் யதா, அந்த அனதிக்கிரமியாக்கு என்ன அவ்வியம் யதா. அதனால யதா இது அலௌகிக விக்கிரகா. விபக்தி லோபம் வந்துருதுன்னா சக்தி சக்தி சப்தம் அது இகாராந்தம். அப்போ சக்தி யதா அப்படின்னு இருக்கும். அப்புறம் யதா இத்தியஸ்ய பூர்வோபஸ்திதி. ஏன்னா அவியம்னால அவியத்தெல்லாம் பூர்வத்தை போடணும், பூர்வத்துல இருக்கணும் அவியம். அப்போ யதான்றத பூர்வத்துல போட்டுருணும். யதா சக்தி அப்படின்னு நிற்கும். அப்புறம் புனகா சுப்புத்பத்தி, அப்போ சுப்புத்திரி போடணும், யதா சக்திஹின்னு போடணும். ஆனால் அவ்யயாது
ஆப் சுபஹா அப்படின்னு இருக்கு. அவ்வியங்களுக்கு அப்புறம் சுப்பு வராது அப்படின்னு அர்த்தம். அப்போ இதி புனகா சுப்ரத்தியஸ்ய லோபஹா யதாசக்தின்னு போட்டுட்டு அவ்வியத்துல சுப்புலாம் வரக்கூடாதுன்னு போட்டுருக்காங்க. விபக்திலாம் அங்க கிடையாது, அவ்விய பாவ சமாசத்துக்குன்னு போட்டிருக்கோம். அங்க பார்த்தோம். அதேதான். அது இந்த சூத்திரத்தினால அவ்வியாத் ஆப்சுபஹா அப்படின்ற சூத்திரத்தினால இங்க சுப்புக்கு சுப்ரத்தியத்துக்கு லோபம். அப்போ யதா சக்தி अत्र लौकिक विग्रहे अनतिक्रम्य इति श्रूयते अलौकिक विग्रहे तु यथा इति. இங்க பாருங்க, லௌகிக விக்கிரகத்துல அனதிக்கிரமியன்னு சொல்றோம். ஆனா இதுல அலௌகிக விக்கிரகத்துல எந்த அவ்வியம் போடுறோமோ அதையே எடுத்துக்கணும், யதான்ற சப்தத்தை. अतः समासः यथा इत्यस्य शक्तिः इत्यनेनैव அது அனதிக்கிரமிய சப்தத்தினால. இப்போ லௌகிக விக்கிரகத்துல சொல்ற சப்தத்தை சமாசத்துல எடுத்துக்கூடாது. அதனாலதான் அது அஸ்வபத விக்கிரகம்னு பிரயோகம் படுத்தின்னு இருக்கான். நது அனதிக்கிரமேதி பதேன சக நித்திய சமாசே சர்வத்திர ஏஷா கதிரேவ. நித்திய சமாசங்கள்லாம் இப்படிதான் இருக்கும். ஏன்னா அது வேற எந்த சமாசமும் சொல்ல முடியாது. நித்திய சமாசங்கள்ல எதை அலௌகிக வீரத்தை எடுத்துக்கிறோமோ அந்த பதத்தை எடுத்துக்கணும் அப்படியே. एवं च अत्र पूर्वपद विषये स्वपद विग्रहः नास्ति इति तात्पर्यम्. அதனால இங்க அஸ்வபத விக்கிரகம் சொல்றது எது? பூர்வபத விஷயத்துல யதான்ற சப்தத்துக்கு பதிலாக அது அஸ்வபதமாக எதை சொல்றோம்? அனதிக்கிரமியான்னு சொல்லிட்டு இருக்கோம் லௌகிக விக்கிரகத்துல. அதுக்கோசரம் அந்த விஷயத்தை. இதுக்கப்புறம் கடைசி 10வது உதாரணம் ஷாக பிரதி அப்படின்னு இருக்கு. யதாசக்தி சக்தின்ற இடத்துல பூர்வ பதத்துல அஸ்வபத விக்கிரகம், இங்க ஷாக பிரதின்ற இடத்துல உத்தரபதத்துல அஸ்வபத விக்கிரகத்தை உதாரணம் காமிக்கிறேன். शाकस्य लोपः लेशः इति लौकिक विग्रह. शाकस्य लेशः, शाकस्य षष्ठी विभक्ति, शाका प्लस नஸ், அப்புறம் அந்த லேஷன்றதுக்கு பிரதி அப்படின்னு இருக்கு. பிரதின்ற அவயம். அப்போ நஸ் சு, பிரதி பிளஸ் சு அப்படின்னு. அப்போ விபக்தி லோகம் ஷாக பிரதி அப்படின்னு இருக்கும். புனः சுபுத்பத்தி ஷாக பிரதின்னு இருக்கும். அதுக்கப்புறம் லோபஹா அவியங்கள்லாம் பிரதின்றது அவியம், அதனால அங்கே லோபம் ஷாக பிரதி, அவ்வளோதான். அत्रापि பிரதி இத்தனேன சக சமாசா, பிரதின்ற சப்தத்தினால சமாசம், அதனால லேஷபதத்தினால கூட சமாசம் கிடையாது. அது அலௌகிக்கத்தை சொல்றதுனால லௌகிக்கத்தில் ஏஷா அப்படி நித்திய சமாசம், இதுவும் நித்திய சமாசம். अतः अत्र उत्तरपद विषये स्वपद विग्रहः नास्ति. उत्तरपद விஷயங்கள் பிரதின்ற சப்தத்துக்கு அஸ்வபத விக்கிரகம் ஸ்வபத விக்கிரகம் கிடையாது. அதனால ஷாக பிரதி, ஷாக லேஷாக கிடையாது, ஷாக பிரதி அப்படின்றதுனால இந்த உதாரணம். இதுக்கப்புறம் அவ்வளவுதான், இதோட முடிஞ்சு போச்சு. இது இப்போ முன்னாடி சொன்னதோட அப்படியே இது சொல்றார், சங்கிரகமா சொல்றார். பூர்வோத்தர பதையோ பிரக்ரியா விசேஷா குதித் நாஸ்தி. ரெண்டு பதங்களுக்கும் பிரக்ரியா விசேஷம் வராது. அது அந்த ரமாபதின்ற சப்தத்துல பார்த்தோம், யதா ரமாபதி. அப்புறம் பூர்வபதே நகாரலோபாதிக்கம் அலுக்துவம் பிராக் பிரயோஜனத்துவம் ச சம்பவதி. பூர்வபதத்துக்கு அலுக் சமாசம் சொன்னோம். அப்புறம் பிராக் பிரயோஜனத்துவம், பூர்வம் இது இந்த பதத்தை தான் சொல்லணும் அப்படின்னு பிரதமாந்தமாக இருக்கிற பதத்துல சூத்திரத்தை பிரதமா நிர்தேசமான பதத்தை பூர்வ பிரயோகம் பண்ணணும்னு சொன்னோம். அதுக்கப்புறம் நகார லோபம் பார்த்தோம். ராஜன் சப்தத்துல நகார லோபம். அலுக்துவம் பாத்திரே சமிதான்றதுல பூர்வபதத்துக்கு அலுக் சமாசம். ஹரிஹரன்ற இடத்துல பிராக் பிரயோஜனம், எது பூர்வபதமாக பிரயோகம் பண்ணணும்ன்றதுக்கு உதாரணம் பார்த்தோம். அப்புறம் உத்தரபதே சமாசாந்தத்துவம், உத்தரபதே சமாசாந்தத்துவம், அந்த கீசம்யெல்லாம் பார்த்தோம். ராஜன் சப்தத்துக்கு ராஜஹான் வருது. அப்புறம் சமாசாந்த நிஷேதா, அதே ராஜன் சப்தத்துக்கு சமாசாந்தம் வராது. எப்பனா
நஜஹா தத்புருஷாத் என்ற சூத்திரத்தினால யதா கிருஷ்ணசகா அராஜா அப்படின்ற உதாரணம். அப்புறம் பூர்வோத்தயோகோ துவயோரப்பி பிரக்ரியா விசேஷம், ரெண்டுத்துக்கும் பிரக்ரியா விசேஷங்கள் வரும். யதா மகாராஜா மகத்துக்கு ஆண் மகதான்ற சூத்திரத்தால மகத் சப்தத்துக்கு தகாரத்துக்கு ஆகாரம், அப்புறம் ராஜன் சப்தத்துக்கு நகாரத்துக்கு டச் பிரத்தியம் வந்து மகாராஜான்னு வருது. அப்புறம் லௌகிக விக்கிரக கொச்சித் பூர்வபதம் கொச்சித் உத்தரபதம். லௌகிக விக்கிரகத்துல பூர்வபதத்துக்கு அஸ்வபதம், சிலத்துல உத்தரபதத்துக்கு அஸ்வபதம். பூர்வபதத்துக்கு அஸ்வபதம் வந்து உபகிருஷ்ணம், உபன்ற பூர்வபதம், அதுக்கு உபன்றதுக்கு சமீபம்ன்ற அர்த்தம். அந்த சமீபத்தை அஸ்வபத விக்கிரகம். அப்புறம் சாக பிரத்தின்ற உத்தரபதம், அதுக்கு அஸ்வபத விக்கிரகம்ன்றது. இது வரைக்கும் இந்த சமாசத்தினுடைய மொத்தம் சமாசம் இதோட முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் அபியாசம் இருக்கு. அபியாசத்தை வந்து நீங்களே அபியாசம் பிரயத்தனம் பண்ணுங்க. ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க. இதோட இன்னைக்கு நிறுத்திப்போம். கல்யாணம் வேதாந்த குரவே நமஹ.